வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொன்னியின் செல்வன் வசூல் தாகம் தீராது போல இருக்கு. அடிச்சு நகர்த்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் மினிமம் 50 crores மேல வசூல் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. இப்போ ஒரு ட்ரெண்டையே செட் பண்ணி வச்சிருக்கு. அதை பத்தி பேச போறோம். அது கூடவே மணிரத்னம் சார் ஒரு விஷயத்தை முதன்முறையா கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அதை பத்தியும் பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் மேல வெற்றிமாறன் சார் பத்த வச்ச நெருப்பு ஒன்று இப்போ பயங்கரமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் சார்ந்து அதை பத்தியும் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியை படமாக எடுக்கிறதுனால இந்த அளவு நம்மளுக்கு வசூல் கிடைக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த படக்குழு யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பொன்னியின் செல்வன் படக்குழு இருக்காங்களே அவங்கள தான் சொல்கிறேன். உலகம் முழுக்க வசூல் வேட்டை வேற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நமக்கெல்லாம் என்ன பெருமை அப்படின்னா, ஒரு தமிழ் படம் எந்த அளவு வசூல் பண்ணிட்டு இருக்குல்ல, இதுதான் பெருமை அழுத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் ஹிந்தி சினிமா அதில் பாதாளத்துக்கே போயிடுச்சு. இந்த பக்கம் தமிழ் சினிமாவும் அது போல் நிலைக்கு போயிடுமோ நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது தான் விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கையை இன்னும் ரட்டி பார்க்குற மாதிரி தான் பொன்னியின் செல்வன் படம் வெளியே வந்து உலகம் முழுக்கவே ஏகோபித்த ஆதரவை பெற்றுக்கிட்டு இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 20% மட்டும் அந்தளவு பார்க்க முடியுது. 80% வரைக்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்னென்னா, ஏதோ நாமெல்லாம் படம் நடித்த மாதிரியும் நாம் படத்தை தயாரித்த மாதிரியும் நாம் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுதாங்க வேணும். ஏன்னா இது மாதிரி படங்களை நாம் ஆதரிச்சா மட்டும்தான் இதே சாயலில் நிறைய படங்கள் வரும். ஆனால் அதில் தமிழர் பெருமை அப்படின்றது பெருசாக இருந்தால் நம்ம தூக்கி கொண்டாடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஏதாவது உள்நோக்கம் கற்பிச்சு ஒரு வேலையை பார்த்துருந்தானா அந்த நேரத்தில் விமர்சனமும் பண்ணி ஆகணும். அந்த படம் சார்ந்த எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ரைட்டு விடுங்க. பொன்னியின் செல்வன் இந்த படம் வெளியாகி 3 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 3 நாட்களில் மட்டுமே உலகம் முழுக்கவே 230 கோடி ரூபாவை வசூல் பண்ணியிருக்கான். இதில் ட்ரெண்ட் செட்டிங் என்ன, கிட்டத்தட்ட தமிழ் சினிமா சார்ந்த உலக சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரியை பேஸ் பண்ணி பண்ண ஒரு படம் இந்த அளவு வசூலை வாரி குவிச்சிருக்கிறது இப்போதான் முறை. ஆக்சுவலாக உலக அளவில் தமிழ் படங்களை இதுக்கு முன்னாடி இந்த அளவு 3 நாட்களுக்குள்ளே இந்த 200 கோடியை தாண்டின சாதனை படைச்சிருக்கு. ஆனால் அது எதுவுமே இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனால ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு கதையை பேஸ் பண்ணி உருவான படம் இந்த பட்டியலில் வந்திருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மற்ற படங்களாம் இந்த ஜானரில் சேராத படங்கள். இந்த பட்டியலில் ஏற்கனவே இருக்கிற படங்கள், அதாவது 3 நாட்களுக்குள்ள இந்த 200 கோடி ரூபாய் அப்படின்ற வசூலை வாரி குவிச்ச படங்களில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ரஜினி சார் நடிப்பில் வெளியாகி இருந்த 2.2. அதுக்கு அடுத்து இருக்க படமும் ரஜினி சாரோட படம் தான் கபாலி. இந்த 2 படங்களுக்கு அடுத்தபடியான இடத்த பிடிச்சிருக்கிறது தான் பொன்னியின் செல்வன். இந்த ஹிஸ்டாரிக்கல் ஹவுஸ்ஃபுல்னு கேள்விப்பட்டிரு போல. ஆக்சுவலாக உண்மையிலேயே ஹிஸ்டாரிக்கல் ஹவுஸ்ஃபுல்னா இந்த படம் தான். படமாக ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தியேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரிய விஷயம். இந்த படம் பார்த்ததோட விளைவு இருக்குல்லங்க, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். இப்போது விக்ரம் படம் பார்த்த பிற்பாடு நிறைய பேரும் இந்த கிளைமேக்ஸில் ஒருவர் பார்த்தீங்கன்னா சூர்யா கேரக்டர் ரோலக்ஸு, அந்த கேரக்டரை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணி போட ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அந்த கேரக்டரை அப்படியே தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர் அப்படிலாம் புறந்தள்ளல, கலையாக பார்த்தோம், எல்லாம் கொண்டாடணும், அவ்வளோதான். இந்த படத்தோட இந்த பர்டிகுலர் காட்சி நம்மளுக்கு இவ்வளோ தாக்கத்தை கொடுத்துருந்துச்சு. நெகட்டிவான விஷயத்துக்கு இவ்வளோ தாக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னா பாசிட்டிவான விஷயத்துக்கு எவ்வளோ தாக்கங்களை ஃபேஸ் பண்ணுவோம். அதை அப்படியே பொன்னியின் செல்வனில் பார்க்க முடியுதுங்க. தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலுக்கு குடும்பமாக அவ்வளோ பேரும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த கோயில் போகிறத பழக்கமாக வச்சுருக்கவங்க. ஆனால் இப்போ புதுசாக நிறைய பேர் கிளம்பி போகிறவங்க பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்த பிற்பாடு அந்த வைப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வைப்லேயே அந்த கோயிலுக்கு போகிறவங்க எண்ணிக்கே இப்போ பார்க்க முடியுது. அதாவது இதுக்கு முன்னாடி கோயில் போனவங்க இந்த படம் பார்த்த பிற்பாடு போகிறப்ப அந்த கோயிலில் புதுசாக ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் கல்வெட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, தஞ்சை பெரிய கோயிலில் அந்த கல்வெட்டுகளில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை படித்து புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ சீக்கிரம்லாம் புரியாது, அதை படிக்கவும் முடியாது. அதுக்குன்னு தனியாக நம்ம கற்றுக்கணும் கல்வெட்டு எழுத்துக்களை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணுறாங்க. இதை சொல்ல வந்திருக்காங்களா, அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருந்திருக்கா, இந்த பெரிய கோயில் கட்டுறதுனா இவ்வளோ தூரம் சிரமமான விஷயம் அது இதுன்னு கல்வெட்டுகள் சார்ந்து படிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சமுதாயத்துக்கு தேவை. நாம் ஒரு கலை படைப்பை அப்படியே கடந்து போகாமல் அதுலேருந்து வர்ற இந்த நேர்மறையான எண்ணங்கள் இருக்குல்ல, அதை அப்படியே சமுதாயத்தில் விதைக்கிறோம் பார்த்தீங்களா. இது போல் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நம்ம வரலாறை நாமளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற விஷயத்துக்கு இதை வரவேற்றே தீரலாம். இதுக்காகவே பொன்னியின் செல்வன் படத்தை இன்னும் 10 வருஷம் கூட கொண்டாடலாம். இந்த படத்தில் மட்டும் ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார் இவங்களாம் நடிச்சிருந்தானா எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களா. அதை சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுதுல, ஸ்க்ரீன் அப்படி பார்த்துருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது நடக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மணி சாரே தான் புறந்தள்ளியிருக்காரு. அதுவும் விஜயகாந்த் சார், கமல் சார் விட்டுருங்க, ரஜினி சாரே இதில் நடிக்க வேண்டியதாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. ஆனால் மணி சார் வேண்டான்னு சொல்லியிருக்காரு.
ரஜினி சார் மட்டும் இந்த படத்தில் அப்பியர் ஆகியிருந்தாருன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். இந்த 2.0 கபாலி லிஸ்ட்டு சொன்ன மாதிரி முதல்ல அந்த 2 படங்களையும் பெண்ணுக்கு தள்ளி இன்கேஸ் பொன்னியின் செல்வன் டாப்பில் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும். மணிரத்னம் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டையுமே, இது போல் டிக்கெட் ரேட் அப்படின்றது புது படங்கள் சார்ந்து நீங்கள் ஏற்றுவீங்களே, அதெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சராசரியாக ஒரு படம் மற்ற நாட்களில் ஓட்டுறப்ப என்னதான் டிக்கெட் வச்சிருப்பீங்களோ அதே வேலையை வச்சு வித்துருங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. இதனாலேயே பெரும்பாலான திரையரங்குகளில், உலகம் முழுக்கே சொல்கிறேன், பெரும்பாலான திரையரங்குகளில் குறைவான டிக்கெட் விலை தான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதே மற்ற படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி அதே பேட்டர்னில் டிக்கெட் விலை ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா நான் அடித்து சொல்கிறேன், உலகம் முழுக்கவே அதிகமாக வசூல் பண்ண தமிழ் படமாக இந்த படம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நாள் மட்டும் சொல்லலை, நாள், 2வது நாள், 3வது நாள் மொத்த ரெக்கார்டுமே பிரேக் பண்ணியிருக்கோம். மணி சார் அந்த முடிவு எடுத்தது காரணமே குடும்பமாக வரணும் எல்லாருமே. இது பல ஆண்டுகள் கனவு, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகால கனவு. பொன்னியின் செல்வன் கதையை திரையில பார்க்கணும் அப்படின்றது, இது குடும்பமாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும். இதுக்காக நம்ம டிக்கெட்டெல்லாம் ஏற்றி வச்சு வர்ற ஆடியன்ஸே வர வைக்காம பண்ணிட வேணாம் அப்படின்ற மோட்டோவில் தான் இந்த முடிவை அவர் எடுத்து அதை அப்படியே எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருந்தாரு. கை மேலே பலன் கிடைச்சிருக்கு. ஆனால் வசூல் ரீதியாக பார்க்கும்போது மட்டும்தான் இந்த படத்துக்கு முன்னாடி 1-2 படங்கள்னு இருக்கு. ஆனால் அது பெரிய மைனஸே கிடையாதுங்க. இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்துக்கு முன்னாடி அது பெரிய மைனஸே கிடையாது. ஓகே, இப்போ ரஜினி சாரோட கண்டென்ட் வரலாம். ரீசெண்டாக மணி சார் அவர்கள் சொல்றப்ப தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாப்புல. இந்த பொன்னியின் செல்வன் படம் சார்ந்த ஒரு ஈவெண்ட்ல ரஜினி சார் ஸ்டேஜிலே ஒத்துக்கிட்டாரு. அவர் இந்த படத்தில் ஏதோ வாய்ப்பு கேட்டதாகவும் அதுக்கப்புறம் நான் அந்த வாய்ப்பை மறுத்ததாகவும் ரஜினி சாரே சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் உண்மைதாங்க, அவர் கேட்டார் அப்படின்னு இவரும் உறுதிப்படுத்துறாரு. இந்த பெரிய பழுவேட்டரையர் கேரக்டர் இருக்குல்ல, இப்போ வந்திருக்க பொன்னியின் செல்வன் படத்தில் சரத்குமார் சார் தான் அந்த கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்காக தான் ரஜினி சார் ஆர்வம் காட்டியிருக்காராம். ஆக்சுவலாக ரஜினி சாருக்கு உண்மையிலேயே பொன்னியின் செல்வனை பிடிச்ச கேரக்டர், அவர் ஏற்க ஆசைப்பட்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன். அந்த காலகட்டங்களில் சொல்கிறேன், இப்போ கிடையாது. இப்போ இருக்க ரஜினி சாரோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, அந்த டைமில். அதுக்கப்புறம் அவருக்கும் வயதாக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ அவருக்கு ஏற்ற கதாபாத்திரமாக அந்த படத்தில் இருக்கிறது பெரிய பழுவேட்டரையர். அந்த அளவு பவர்ஃபுல்லான கேரக்டர் வேறு அது. அந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்காக தான் மணி சாரை அப்ரோச் பண்ணியிருக்காராம். ஆனால் மணி சார் தெளிவாக சொல்லியிருக்காப்லையா, இல்லைங்க இந்த படத்தில் தேர்வுகள் அப்படின்றது, கதாபாத்திர தேர்வுகள் அப்படின்றது மிதமிஞ்சி இருக்குது, நிறைய ஸ்டார்ஸ் உள்ளே இருக்காங்க, நான் கதைக்கு நேர்மையாக இருக்க முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு இங்கே இந்த கேரக்டர் அப்படின்றது சரியாக இருக்காதுங்க. ஸோ கதைக்கான முடிவாக நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரஜினி சாரை புறந்தள்ளியிருக்காராம். ஆக்சுவலாக மணி சாரால் மட்டும் தான் இந்த முடிவில் எடுக்க முடியும். மற்ற டைரக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ரஜினி சார் மட்டும் இது போல ஒரு ஆஃபரை முன் வச்சிருந்தாருன்னா அந்த டேரக்டர்ஸ் ரஜினி சாரை விட்டுருப்பாங்களா என்ன? போஸ்டர் ரஜினி சாரோட முகத்தை போட்டிருந்தாலே இந்நேரத்துக்கு ப்ரொமோஷன் பிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் மணி சார் அந்த முடிவு எடுக்கல. கதைக்கு நேர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினி சாரை புறந்தள்ளியிருக்காரு. இந்த நிகழ்வு சார்ந்த 2 பேருமே பாராட்டி ஆகணுங்க. ரஜினி சாரை இறங்கி வந்திருக்காரு. ஏன்னா பொன்னியின் செல்வன் படமாக்கப்பட்டுச்சுன்னா அதில் தன்னோட பங்கு இருக்கணும்னு அவர் பல வருஷமாக நினச்சிட்டு இருந்திருக்காராம். அதனால தான் இறங்கி வாலண்டியராக கேட்டிருக்காரு. அவர் ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கணுன்றதுல பல டைரக்டர்ஸோட கனவு. ஆனால் அவர் வாலண்டியராக கேட்டிருக்காரு. இங்கே அவரோட தன்னடக்கம் தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் மணி சார், நான் கலைக்கு உண்மையாக இருக்கணும், உங்கள் பேரையும் நான் கீழே இறக்காமல் இருந்துடணும், ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் உங்களை இந்த படத்தில் கமிட் பண்ண வேண்டாம், அதுவும் பெரிய பழுவேட்டர் கேரக்டர் கமிட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்து ரஜினி சார்கிட்டே சொல்லியிருக்காரு. இங்கே மணி சாரோட நேர்மையை பாராட்டி ஆகணும். இப்படி 2 ஜாம்பவான்களும் கரெக்டாக முடிவு பண்ணியிருக்காங்க. அட என்னப்பா நீ வேற, பெரிய பழுவேட்டரையராக ரஜினி சார் நடிச்சிருந்தாருன்னா ரசிகர்கள் கொண்டாடி இருப்பாங்களே, செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு சீக்வன்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் வந்த சீக்வன்ஸ் தான். அந்த சீக்வன்ஸில் ரஜினி சார் நடிச்சிருந்தாருன்னா ரசிகர்கள் முகம் சுடிச்சிருப்பாங்களா சுடிச்சிருக்க மாட்டாங்களான்னு நீங்களே முடிவு பண்ணலாம். கண்டிப்பாக படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பர்டிகுலர் சீனில் நந்தினி கேரக்டர், அதாவது பெரிய பழுவேட்டரையரோட மனைவி கேரக்டர், அவங்க பெரிய பழுவேட்டரையரை தான் சொல்கிறத கேட்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோபமாக இருக்கும் போதே அவரோட கிட்ட நகைகளை கழட்ட சொல்லுவாங்க. அதை கூட அவங்க வார்த்தைகளை டெலிவரி பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுற விஷயங்களே பெரிய பழுவேட்டரையர் புரிஞ்சுப்பார். ஓகே, நகைகள்லாம் கழட்டணும்னு சொல்லிட்டு எதுக்கு கழட்டுறாங்கன்றது உங்களுக்கே புரியும். அது அடல்ட் கண்டென்ட், புரிஞ்சுங்க. நகைகளை கழட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில டயலாக் டெலிவரி அங்கே நடந்துகிட்டு இருக்கும் 2 பேருக்கு இடையில. இந்த சீக்வன்ஸில் ரஜினி சார் பெரிய பழுவேட்டரையராக நடிச்சிருந்தார் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், புரியுதா? ஸோ மணி சார் இவ்வளோ விஷயங்களை மைண்டில் வச்சோ என்னவோ ரஜினி சாரை இந்த படத்தில் கமிட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த படத்தோட அடி நாதமே எதுங்க, இந்த படத்தோட கதை தான். இது உண்மையான கதை கிடையாது, சோழர் வரலாறு வேற. அதை நான் திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் பதிவு பண்ணுறேன். இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறதா உண்மையான சோழ வரலாறுன்னு கண்டிப்பாக யாருமே மனசில் வச்சுக்காதீங்க. அது வேற, இது வேற. ஏற்கனவே கல்கி அவர்கள் இந்த பொன்னியின் செல்வன் கதையை எழுதுறப்ப நிறைய கற்பனைகளை தூவினாரு. அந்த கற்பனையை மணிரத்னம் சார் கொஞ்சம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி வச்சிருக்காரு. ஸோ உண்மை இது கிடையாது, மனசில் வச்சுக்கங்க. இந்த படத்தை நாம கொண்டாடுறதோ படக்குழு கொண்டாடுறதோ வேற. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் கதையோட படைப்பாளி இருக்கார்ல திரு கல்கி அவர்கள், அவரோட குடும்பமும் இப்போ கொண்டாடுதுங்க. அதை பற்றியும் சொல்லி ஆகணும். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர்களோட பேத்தி கௌரி அவர்கள். இவங்க இந்த படம் சார்ந்து என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னா,
வாசகர்களை திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு நல்லா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சத்தியமாக முடியவே முடியாது. ஆனால் மணிரத்னம் சார் அந்த டாஸ்கில் ஜெயிச்சிருக்காரு, இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் இருக்காங்களே, அதில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் வந்திருந்தாங்க. 50+ மேலே இருக்க நிறைய பேரும் தியேட்டரில் உங்களால் பார்க்க முடியும். எல்லாருமே வெறித்தனமான ரசிகர்களுங்க. நாமெல்லாம் என்ன இப்போ இருக்கிறது, அவங்களாம் வெறித்தனமான ரசிகர்கள். எப்படா ஸ்க்ரீனில் வரும், நாம் இந்தந்த கேரக்டர்லாம் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கோம், இப்படி தான் ஸ்க்ரீனில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பல வருட கனவு திரையில் வருது அப்படின்னா நாம் கொஞ்சம் சந்தோஷப்படலான்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ பேர் வயசானவங்க உள்ள தேட்டர்ஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க. சின்ன பசங்களை ஈஸியாக தேட்டருக்கு எடுத்துடலாங்க, ஆனால் பெரியவங்களை அப்பேற்பட்ட சாதனை பண்ண படம் தான் இந்த பொன்னியின் செல்வன். இந்த அளவுக்கு வயது முதிர்ந்த, இந்த அளவுக்கு அனுபவத்திலே முதிர்ந்த அவங்க படத்தை பார்க்குறாங்கன்னா, அவங்க வாசகர்களாக இருந்து படத்தை பார்க்குறாங்கன்னா, அவங்கள முழுமையாக திருப்திப்படுத்த முடியுமா? இதைத்தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க கௌரி அவர்கள். அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாதுங்கன்னுட்டு. ஆனால் படத்தை மணிரத்னம் சார் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காருன்னு அவங்களே பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இருக்காங்களே, குறிப்பாக ஆர்ட் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. இதில் குறிப்பாக மணிரத்னம் சார் அவர்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கலான்னு அந்த அளவுக்கு அவரை பெருமைப்படுத்தி பேசியிருக்காங்க. அதுவும் இந்த படத்தில் பெண் கதாபாத்திரங்கள் இருக்காங்களே, குறிப்பாக நந்தினி, குந்தவை, இது போல் கேரக்டரை ஏற்று நடித்து எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பூங்குழலி கேரக்டர், ஒரு பொண்ணை எவ்வளோ வருஷத்துக்கு தான் மன ரீதியாக வலிமையானவன்னு காமிச்சிக்கிட்டு இருப்பீங்க, உடல் ரீதியாக ஒரு பெண் அப்படின்றவங்க வலிமையானவங்க, அதை காட்டணும். அதை இந்த படத்தில் கரெக்டாக பூங்குழலி கேரக்டர் மூலமாக காமிச்சிருக்காரு மணி சார்னு பயங்கரமாக பாராட்டி தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த படைப்பாளியின் குடும்பம் பொன்னியின் செல்வன் படம் பார்த்து சந்தோஷம்தான். ரைட்டு. அடுத்து நம்ம சிலபஸில் இல்லாத ஒரு நபரும் இந்த படத்தை பற்றி பாராட்டியிருக்காருங்க. நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிருக்க இந்திய கிரிக்கெட் நட்சத்திரமான தினேஷ் கார்த்திக் அவர்கள். அவரும் இந்த படத்தை பயங்கரமாக சிலாகிச்சு பதிவிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இந்த படக்குழுவினர் எல்லாருமே அபாரமாக செயல்பட்டுருக்காங்க, என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற பதிவை தான் போட்டிருக்காரு. இவர் இந்த பதிவை ட்வீட்டாக வெளியிட்டதுமே த்ரிஷா உள்ளிட்ட பல நடிகர் நடிகைகள் அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான கேர்டசி. ஓகே, ஒரு படம் எடுத்துக்கிட்டால் விமர்சனங்கள் வருமே, இதேமாரி புகழ்ந்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இகழ்ந்தான் சொல்லுவாங்களே அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் நியாயமாக பிறக்கும். அந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த கண்டென்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிச்சிருக்கோம், செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி அனல் தரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. என்னன்னா, ஹிந்துக்கள், செகண்டாக பிராமணர்கள், இவங்கெல்லாம் சார்ந்த ஒரு அனல் தரிக்கிற விஷயங்கள் தான் இப்போ பெரிய பேசுபொருளாக மாறி நிற்குது பொன்னியின் செல்வன் அப்படின்ற அந்த ஒரு படத்தை மையமாக வச்சுக்கிட்டு. இல்லை ஆரம்ப கட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராமணர் எடுத்த படத்தை பிராமணர்கள்லாம் கொண்டாடுறாங்க, இதில் என்ன பெரிய பெருமை இருக்குது தமிழர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது குற்றச்சாட்டாக இருக்குன்றதால மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். இதை பற்றி ஆழமாக விவாதிக்கிறது சரியா இல்லையான்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இவங்க 2 பேருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஹெச் ராஜா அவர்கள். இவருக்கு அறிமுகம் தேவையே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ பரிச்சயமான முகம். நம்ம வெற்றிமாறன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அதில் ஓப்பன் ஸ்டேஜில் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது போல் திரைப்படம் அரசியலாக்கப்படுதில்ல, இதை சார்ந்த தன்னோட கருத்தை பதிவு பண்ணிட்டு ராஜராஜ சோழனை ஒரு இந்து அரசராக காட்டுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாருங்க. புரியுதா? ஹிந்துன்ற ஒரு டேர்மை அவர் அந்த இடத்துல எதிர்த்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் ஓப்பன் ஸ்டேஜில் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வெற்றிமாறன் அவர்களையும் அவரோட கருத்தையும் தாக்குற வேலையை ஆரம்பித்தாங்க. நிறைய இருக்குது. அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் அவர்கள் அந்த ஸ்டேஜில் அப்படி என்னென்னலாம் பேசியிருந்தார், இதெல்லாம் நீங்களே முழுமையாக பார்த்துட்டு வாங்க. டயர்டாக இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அருண் வந்து எனக்கு ஒரு 10-12 இயர்ஸாக தெரியும். ஒரு தமிழில் இண்டிபெண்ட் ஃபில்ம் சினாரியோ அப்படின்னு ஒன்று கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. ஒரு நில் ப்ரெசன்ஸ் தான். அருண் வந்து ஒரு அது மூவ்மெண்ட்டாக, இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸை ஒரு மூவ்மெண்ட்டாக மாற்றி அதை புஷ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாரு. அண்டு மிஷ்கின் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார், அடிக்கடி மிஷ்கினோட பண்ணுவார். நான் சொல்கிறது என்னென்னா, சினிமா கற்றுக் கொடுத்து வரும், சினிமா கற்றுக் கொடுக்க வராதுன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு அது வராது, அவ்வளோதான், அதுதான் நான் சொல்கிறேன். இந்த நிகழ்வு ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப ஐயா வந்து நான் 2-3 சந்தர்ப்பங்களில் அவரை சந்திச்சிருக்கேன். முதல்ல அவரை பற்றி சொல்லணும்னா, மிக எளிமையான ஒரு மனிதர். இவ்வளவு சிம்பிளாக ஒரு பர்சன் இருக்க முடியுமா? ஒரு பெரிய மூவ்மெண்ட், ஒரு அரசியல் கட்சி, ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டினுடைய ஒரு தலைவர் இவ்வளோ எளிமையாக இருக்க முடியுமான்றது பெரிய ஆச்சரியம் எனக்கு. நான் முதல் முறையாக வந்து அசுரன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக
தப்பாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அவரை நேரில் போய் சந்தித்தேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நேரில் போய் சந்தித்து எப்படி இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை டீல் பண்ணும்போது என்ன ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், தனி மனிதர்களால் சமூகத்துக்கு ஒரு தீர்வு வருதுன்னு தயவு செய்து சினிமாவில் சொல்லாதீங்க, தொடர்ந்து அதே தவறை தான் நீங்கள் எல்லோரும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு மூவ்மெண்ட்டாக பண்ணுங்கள், அமைப்பாய் சினிமாவுக்குள்ளேயும் திரளுங்க, உங்கள் கதைக்குள்ளே திரளுங்க அப்படின்னாரு. அண்டு இன்னும் சில 1-2 பாயிண்டர்ஸும் கொடுத்தாரு. படம் பார்த்துட்டு அதே விமர்சனத்தை வச்சார், அதே குற்றச்சாட்டை வச்சார் அவர். சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் சிலது நடந்து போகுது. சினிமா இல்லை, கலை என்பதே அரசியல். இதை இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போது நாங்களும் ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கோம், ஐஏஎஃப்சின்னு. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம், ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுத்தாங்க. அது 2.25 மணி நேரம் பேசினார். அவ்வளவு சிறப்பான ஒரு உரை, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. அதில் அவர் சொன்னார், நம் இருத்தல் என்பதே அரசியல் அப்படின்னாரு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு அரசியல் நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நம்முடைய உடை, நம்முடைய பேச்சு எல்லாமே ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கினதுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னாரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அருண் சொன்ன அந்த ஏரியாவில் என்னோடய நண்பர் தங்கம் ஒரு பெரிய ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காரு. எப்படி இலக்கியம், சினிமா எல்லாமே அவங்க கையில் இருந்தது அப்படின்றதையும், அவங்க கிட்டேருந்து சினிமாவை திராவிடியன் மூவ்மெண்ட் கையில் எடுக்கும்போது, திராவிடியன் மூவ்மெண்ட் தமிழ் சினிமாவை கையில் எடுத்ததனுடைய விளைவு தான் தமிழ்நாடு இன்னும் ஒரு செக்யுலர் ஸ்டேட்டாகவும் பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பக்குவத்தோடும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா ஒரு ஒரு வெகு மக்களை மிக எளிமையாக சென்றடையக்கூடிய ஒரு கலை வடிவம். சினிமாவை அரசியல் மயமாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவில் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்போது திராவிடியன் மூவ்மெண்ட் சினிமாவை கையில் எடுக்கும்போது இலக்கியத்துறையில் கலைக்காக தான், கலை மக்களுக்கானதில்ல, கலைக்காக மட்டுமே இருக்கணும், ஏஸ்தட்டிக் பியூட்டின்னு நிறைய பேசினாங்க. ஏஸ்தட்டிக் பியூட்டி இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் மக்களிலிருந்து விலகி எந்த கலையும் முழுமையடையாது. ஏன்னா மக்களுக்காக தான் கலை, மக்களை பிரதிபலிப்பது தான் கலை. இந்த கலையை சரியாக இன்னைக்கு நாம் கையாளணும். இன்னைக்கு நாம் கையாள தவறுனா ரொம்ப சீக்கிரம் நிறைய அடையாளங்கள் தொடர்ந்து அடையாளங்களை நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவருக்கு காவி உடை கொடுக்கறதா இருக்கட்டும், ராஜராஜ சோழன் ஒரு இந்து அரசன் ஆகிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது சினிமாவிலும் நடக்கும். சினிமாவிலும் நிறைய அடையாளங்களை எடுக்கிறாங்க. இந்த அடையாளங்களை நாம் காப்பாற்றிக்கணும். நம்முடைய விடுதலைக்காக நாம் போராடணும்னா நாம் அரசியல் தெளிவோடு இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறதா இருந்த அந்த நிகழ்வுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பே ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் நினைக்கிறேன். இதுபோல் நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செயல்படணும். அதுக்கு என்னுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை சொல்கிறதுக்கு இந்த மேடை கொடுத்ததுக்கு அருணுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச சின்ன அளவு பங்களிப்பை இதில் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. நன்றி. மக்களே, வெற்றிமாறன் சார் பேசுனதை கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ வெளியே வந்ததும் ஹெச்ராஜ் அவர்கள் என்ன திறமை பதிவிட்டிருந்தாரு, சிவன் கோயில் கட்டிய மாமன்னன் என்ன இஸ்லாமியரா, கிறிஸ்தவரா, பௌத்தரா அப்படின்றத அந்த தற்குறி சொல்லட்டும்னு சொல்கிறாருங்க. அவர் யாரை தற்குறின்னு மென்ஷன் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.